ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கெம்தோலி. நம்ம இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் பாண்ட் தியரி பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி மெட்டல் லிகாண்டு கடையில் இருக்கக்கூடிய பாண்ட் அயானிக்னு சொல்லும். ஜென்ரலாக ஒரு அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகும்? ஒரு பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் அல்லது ஒரு கேட்டையான் ஆனையானுக்கு இடையில் ஒரு அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இங்கே யார் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெட்டல் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்மளுக்கு தெரியும். அதே போல் லிகாண்ட் என்னவா இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். ஸோ லிகாண்ட் நெகட்டிவாகவும் மெட்டல் பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? தர் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் விச் லீட்ஸ் டு அயானிக் பாண்ட். லிகாண்ட் அப்படிங்கும் போது இங்கே 2 டைப்பில் லிகாண்ட் இருக்குது. அதாவது நியூட்ரல் லிகாண்டும் இருக்குது, நெகட்டிவ் லிகாண்டும் இருக்குது. நெகட்டிவ் லிகாண்டாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. என்ன அப்படின்னா மெட்டல் பாசிட்டிவாக இருக்குது, லிகாண்டு நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் என்ன பாசிபிள்? அயானிக் பாண்டு பாசிபிள். ஆனால் நியூட்ரல் லிகாண்டுன்னு வச்சுக்கோங்க. நியூட்ரல்னால் என்ன அர்த்தம்? எந்த ஒரு சார்ஜும் அந்த லிகாண்டுக்கு மேலே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அப்போ அங்கே பாண்டு ஃபார்மேஷனும் கிடையாது தானே. அப்படின்னா இந்த தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நியூட்ரல் லிகாண்டாக இருக்குது அப்படின்னா அங்கே டைபோல் பாருங்க, அந்த டைபோலோடைய நெகட்டிவ் எண்டு மெட்டலோட அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரல் லிகாண்டுக்கு வாட்டர் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக அக்வான்னு சொல்லக்கூடிய ஒரு லிகாண்ட். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பென்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஓக்கும் ஹெச்சுக்கும் உள்ள பாண்ட் என்ன பாண்டாக இருக்கும்? கோவலண்ட் பாண்டாக இருக்கும். என்ன கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ போலார் கோவலண்ட் பாண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோவலண்ட் பாண்ட் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டமுக்கு இடையில ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பாண்டுக்கு போலார் கோவலண்ட் பாண்டுன்னு பேர். ஏன் இப்படி வருது அப்படின்னா டியூ டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி ஒரு சைடு அதிகமாக ஷிஃப்ட் ஆகும். இந்த 2 பேரில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு அதிகம். ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானையும் யார் சைடு பிடிச்சி புல் பண்ணும்? ஆக்சிஜன் சைடு பிடிச்சி இழுக்கும். அப்படி இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஓக்கு மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். இதுவே ஹைட்ரஜனுக்கு மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி அதாவது கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது பாசிட்டிவ். ஸோ டெல் பாசிட்டிவ். அப்போ ஒரு நியூட்ரல் லிகாண்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது? ப்ளஸ்ஸு மைனஸாக இந்த மாதிரி டைபோலாக செப்பரேட் ஆகுது. இந்த நியூட்ரல் லிகாண்டில் இருக்கக்கூடிய இந்த டைபோலோட நெகட்டிவ்க்கும் மெட்டலோட பாசிட்டிவ்க்கு இடையில என்ன ஆகும்? அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த தியரியோட அசம்ஷன். அடுத்த பாயிண்ட் பாருங்க. தேர்டு பாயிண்டா மெட்டலில் டி சப்ஷெல் இருக்கும். அந்த டி சப்ஷெல்ல 5 ஆர்பிட்டால் இருக்கும். இங்கே பாருங்களேன், 1 2 3 4 5. ஸோ இது மொத்தமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டி சப்ஷெல்னு சொல்லுவாங்க. இந்த டி சப்ஷெல்ல எவ்வளோ ஆர்பிட்டால் இருக்குது? 5 டி ஆர்பிட்டால் இருக்குது. என்னென்ன? டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஇசட்எக்ஸ், டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் டிஇசட் ஸ்கொயர். டோட்டலாக 5 ஆர்பிட்டால் இருக்குது. இந்த 5 ஆர்பிட்டாலும் என்னவா இருக்கான்? டீஜெனரேட், அதாவது சேம் எனர்ஜியில். பாருங்களேன், இந்த 5 பாக்ஸும் நான் எப்படி போட்டிருக்கேன்? ஒரே சேமாக போட்டிருக்கேன். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் சேமாக போட்டிருக்கேன். 5 ஆர்பிட்டாலும் சேம் எனர்ஜியில் இருக்குது. இது எப்போதும் சேம் எனர்ஜியில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ லிகாண்ட் கிட்ட வர ஆரம்பிக்குது, மெட்டல் நோக்கி வருது அப்படின்னா இந்த 5 டி ஆர்பிட்டாலோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும். இது இந்த 5 டி ஆர்பிட்டாலோடைய ஷேப். ஓகேவா? இந்த ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டி ஆர்பிட்டாலை 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இந்த லோப்ஸ், அதாவது பலூன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை லோப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கக்கூடிய இடம் லோப்ஸ்னு சொல்லுவோம். இந்த லோப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது? அந்த ஆக்சிஸுக்கு மேலே இருக்குது, அலாங் தி ஆக்சிஸில் இருக்குது. அதுவே இங்கே பாருங்களேன், 2 ஆக்சிஸுக்கு இடையில இருக்கு லோப்ஸ். ஸோ இந்த லோப்ஸ் எங்கே ப்ரெசண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து டி ஆர்பிட்டால 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அலாங் தி ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா அதை இஜி ஆர்பிட்டால் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுவே 2 ஆக்சிஸுக்கு இடையில இருக்குது அப்படின்னா இன்பிட்வீன்னு சொல்லுவோமா, இன்பிட்வீன் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா அதை T2Gன்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க.
எதெல்லாம் இஜி ஆர்பிட்டாலில் வரும்னா ஸ்கொயராக இருக்கிறது, அதாவது dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dz ஸ்கொயரில் பாருங்கள், அதுலேயும் எனக்கு என்ன இருக்குது, அலாங் தி ஆக்சிஸில் இருக்குது. ஸ்கொயராக இருக்கிறது எல்லாம் இஜி ஆர்பிட்டால். ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா யார், dxy பாருங்கள், dyz அண்ட் xz, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லோப்ஸ் எப்படி இருக்கும், இன்பிட்வீனில் இருக்கும், இடையில இருக்கும். ஸோ இது எல்லாமே T2G ஆர்பிட்டாலில் வரும். XY அடுத்து YZ அண்ட் அடுத்து ZX. அது என்ன T அப்படின்னா ட்ரிபிளி டீஜெனரேட்னு அர்த்தம். அது என்ன EG அப்படின்னா டபுளி டீஜெனரேட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இந்த 5 டி ஆர்பிட்டாலும் எப்படி இருக்கும், சேம் எனர்ஜியில் இருக்கும். பட் என்னது, எப்போதும் சேம் எனர்ஜியில் இருக்காது. இப்போ ஒரு லிகாண்ட் அப்ரோச் பண்ணுது அப்படின்னா அந்த 5 டி ஆர்பிட்டாலோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த லிகாண்ட் வந்து எனக்கு சிமெண்ட்ரியாக அப்ரோச் பண்ணுது. இந்த நெகட்டிவ்லாம் லிகாண்டுன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த நெகட்டிவ் எப்படி இருக்குது, ஒரு மாதிரி சிமெண்ட்ரியாக இருக்கா, சிமெண்ட்ரிக்கலாக மெட்டலை வந்து அப்ரோச் பண்ணுது, அதாவது மெட்டல் டி ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணுது லிகாண்ட் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்பையும் இந்த ஆர்பிட்டால் என்னவாக தான் இருக்கும், 5 டி ஆர்பிட்டாலும் சேம் எனர்ஜியில் இருக்கும். இதுவே லிகாண்ட் எனக்கு ஏசிமெண்ட்ரிக்கலா, அதாவது ஒன்று மேலே கீழ்னு டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா அந்த டி ஆர்பிட்டாலோட எனர்ஜி என்ன ஆகும், ஸ்பிளிட் ஆகும், அதாவது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டீஜெனரசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டீஜெனரசி அப்படிங்கிறது, இந்த சேம் எனர்ஜி அப்படிங்கிறது ரிமூவ் ஆகி டி ஆர்பிட்டால் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும். என்னவா, T2G-ஆவும் EG-ஆவும். ஸோ டியூ டு லிகாண்ட் அப்ரோச்னால டி ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது பார்த்தீங்களா, T2G-ஆவும் EG-ஆவும். இதுக்கு என்ன பேர், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்னு பேர். இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எதை பொறுத்து இருக்கும்னா நேச்சர் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட், அதாவது அந்த மாலிகுல் என்ன அப்படிங்கிறத பொறுத்து, அது ஆக்டாஹெட்ரலா, டெட்ராஹெட்ரலா, ஸ்கொயர் பிளேனரா அப்படின்னு அந்த மாலிகுலோடைய நேச்சரை பொறுத்து அந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னாலே எவ்வளோ லிகாண்ட் இருக்கும், 6 லிகாண்ட் இருக்கும். இந்த 6 லிகாண்டு என்ன பண்ண போகுது, மெட்டலை நோக்கி கிட்ட வரப்போகுது. மெட்டல் நோக்கி கிட்ட வருது அப்படின்னா லிகாண்டு கிட்டேயும் எலக்ட்ரான் இருக்கு, மெட்டல் கிட்டேயும் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒன்று ரிப்பல் பண்ணும். தர் இஸ் அ ரிப்பல்ஷன் பிட்வீன் மெட்டல் எலக்ட்ரான் அண்ட் லிகாண்ட் எலக்ட்ரான். டியூ டு திஸ் ரிப்பல்ஷன் எனக்கு என்ன ஆகும், மெட்டல் ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், T2G-ஆவும் EG-ஆவும். இப்போ யார் மேலே இருப்பா யார் கீழே இருப்பா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஆக்டாஹெட்ரலை பொறுத்த வரையும் அந்த 6 லிகாண்டும் எப்படி அப்ரோச் பண்ணுது, எப்படி வருது, எந்த டைரக்ஷனில் வருது அப்படின்னா அலாங் தி ஆக்சிஸ் வருது. அலாங் தி ஆக்சிஸில் யார் இருக்கா, மெட்டல் ஆர்பிட்டால் dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ லிகாண்ட் வர டைரக்ஷனில் 2 ஆர்பிட்டால் இருக்கு. அப்போ லிகாண்டோட எலக்ட்ரானும் இந்த dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் என்ன பண்ணும், பயங்கர அதிகமாக ரிப்பல் பண்ணும். ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா எனர்ஜி என்ன ஆகும், ஹையர் ஆகும். ஸோ எனக்கு என்ன ஆகும், இஜி ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜிக்கும் T2G லோவருக்கும் வந்துடும். ஏன் இஜி மேலே போயிருக்கு, ஏன்னா லிகாண்ட் வர டைரக்ஷனில் யார் இருக்கா, இஜி ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ரிப்பல்ஷன் அதிகமாகி இஜி ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜிக்கு போயிடுது, T2G லோவர் எனர்ஜிக்கு வந்துடுது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இதுதான் நான் 4th பாயிண்டாக தனியாக சொல்லியிருப்பேன். T2G ஆர்பிட்டால் அப்படிங்கிறது லெஸ் ரிப்பல்டு, ஏன்னா அது லிகாண்ட் வர டைரக்ஷனில் T2G ஆர்பிட்டால் இல்லை. ஸோ அப்போ லெஸ் ரிப்பல் ஆகி லோவர் எனர்ஜிக்கு வந்துடுது. அடுத்த டயக்ராம் பாருங்களேன், எவ்வளோ ஹையர் எனர்ஜிக்கு போயிருக்கு. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டி ஆர்பிட்டால் சேம் எனர்ஜியில், ஃபார் எக்ஸாம்பிள் 0வா இருக்குது, எந்த ஒரு எனர்ஜி சேஞ்சும் இல்லாமல் 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். T2G EG ஆர்பிட்டால ஸ்பிளிட் ஆயிடுச்சு. யாரால, லிகாண்ட் கிட்ட வரபோது லிகாண்டோட எலக்ட்ரானும் மெட்டலோட எலக்ட்ரானும் ஒன்னோட ஒன்று ரிப்பல் ஆகி எனக்கு டி ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. யாரு மேலே போறா, EG-ஆ T2G-ஆனா ஆக்டாஹெட்ரல் அப்படிங்கும் போது லிகாண்ட் எந்த டைரக்ஷன்ல வருது, அலாங் தி ஆக்சஸ் வருது. ஸோ EG மேலேயும் T2G கீழேயும் வந்துருதுன்னு சொல்லிட்டோம். இந்த எனர்ஜி கேப் இருக்கு பார்த்தீங்களா, T2G-க்கும் EG-க்கும் இந்த கேப்பு. ஸோ இந்த எனர்ஜி கேப்பை என்ன சொல்கிறாங்க, அதுதான் டெல்ஓன்னு சொல்கிறாங்க. த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் T2G அண்ட் EG இஸ் கால்ட் டெல்ஓ.
ஓகே. இந்த இஜி ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜிக்கு போயிட்டுன்னு சொல்கிறோம். ஹையர் எனர்ஜினா எவ்வளோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இட் இன்க்ரீசஸ். இப்போ ஜீரோவில் இருக்கு 5 டி ஆர்பிட்டாலும் லிகாண்ட் அப்ரோச் பண்ணி இஜி வந்து ஹையருக்கு போயிடுச்சு. எவ்வளோ ஹையருக்கு போயிருக்கு அப்படின்னா +0.6 டெல்ஓ. ஏன் ப்ளஸ் போடுறோம்? எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் T2G என்ன ஆயிடுச்சு? லிகாண்ட் வர டைரக்ஷனில் இல்லை, அதனால என்ன ஆயிடுச்சு? ரிப்பல்ஷன் கம்மியாகி லோ எனர்ஜிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ லோவர் ஆயிருக்கு? 0.4 டெல்ஓ. லோவர் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்? நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங், அதாவது இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, T2Gக்கும் EGக்கும் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் நம்ம டெல் ஓ அப்படின்னு சொல்லணும். இந்த டெல் அப்படிங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்கை குறிக்கும். ஓ அப்படிங்கிறது ஆக்டாஹெடல் என்வரான்மெண்ட்டை சொல்லும். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெடல் அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இங்கே 2 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று சார்ஜ் ஆஃப் மெட்டல் அயான், இன்னொன்று லிகாண்ட். அதாவது மெட்டலோடைய சார்ஜ் அதிகமாக இருக்குது. மெட்டலுக்கு எப்பயுமே என்ன சார்ஜ் தான் இருக்கும்? பாசிட்டிவ். பாசிட்டிவ் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் அதிகமாக இருக்குனாலே என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. எலக்ட்ரான் கம்மினா என்ன அர்த்தம்? ரிப்பல்ஷனும் கம்மியாக இருக்கும். மெட்டல்கிட்ட எலக்ட்ரான் இல்லைன்னா லிகாண்ட் என்ன பண்ணலாம்? எந்த ஒரு ரிப்பல்ஷனும் இல்லாமல் கிட்ட வரலாமா? ஸோ அப்போ ரிப்பல்ஷன் கம்மி, என்ன அதிகமாக இருக்கும்? எந்த அளவுக்கு மெட்டலும் லிகாண்டும் க்ளோசர் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு என்ன அதிகமாக இருக்கும்? ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பிளிட்டிங் அதிகம்னா என்ன அர்த்தம்? டெல்ஓ அதிகமாக இருக்கும். ஸோ சார்ஜ் ஆஃப் மெட்டல் ஆட்டம் இன்க்ரீசஸ், டெல்ஓ வேல்யூ இன்க்ரீசஸ். இதுதான் ஷார்ட்கட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? லிகாண்டை பொறுத்தும் என்னவா இருக்கும்? கிறிஸ்டல் ஃபீல்டு அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அதாவது லிகாண்டை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவோம், ஸ்ட்ராங் ஃபீல்டு, வீக் ஃபீல்டு. அதாவது ஸ்ட்ராங் லிகாண்ட், வீக் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அதிகமாக இருக்கும்? ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்கும். இதுவே வீக் லிகாண்டாக இருந்தால் ஸ்பிளிட்டிங் கம்மியாக இருக்கும். ஸ்பிளிட்டிங்னா என்ன? T2Gக்கும் EGக்கும் உள்ள அந்த கேப் அப்படிங்கிறது ஸ்பிளிட்டிங்னு சொல்கிறேன். ஓகேவா? டி ஆர்பிட்டால் T2Gயாவும் EGயாவும் ஸ்பிளிட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதான் ஸ்பிளிட்டிங். ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பிளிட்டிங் பயங்கர அதிகமாக இருக்கும். அதாவது பயங்கர கேப் இருக்கும். எதுக்கு? T2Gக்கும் EGக்கும். இதுவே வீக் லிகாண்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் நான் ஸ்பிளிட்டிங்னு சொல்கிறேன். ஸ்பிளிட்டிங் லோ ஃபார் வீக் லிகாண்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபார் ஸ்ட்ராங் லிகாண்ட். ஓகே, நான் எந்த லிகாண்ட் ஸ்ட்ராங் எந்த லிகாண்ட் வீக்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். லிகாண்டோடைய ஸ்ட்ரென்த்தை அதோட இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸ் படி இருக்கிறதுலே ஸ்ட்ராங் லிகாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனைட், சைனைட் அண்ட் வீக் லிகாண்டில் யார் வருவா அப்படின்னா ஹாலஜன்ஸ் எல்லாமே வீக் லிகாண்டில் வரும். இந்த ஆர்டரை நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா எக்ஸாம் பேஸ் பண்ணி நிறைய கொஷின் வரும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜிக்கான ஆர்டர், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, இது எல்லாத்துக்குமே இந்த ஆர்டர் இருக்கிறதுல யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும்? எந்த லிகாண்டுக்கு? கார்பனைல். வீக் யாருக்கு? அயோடினுக்கு. அதே போல் ஃப்ரீக்வன்சியும் எனக்கு என்னது இருக்கிறதுல யாருக்கு அதிகமாக இருக்கும்? கார்பனைலுக்கு அண்ட் வீக் ஃபார் அயோடின். இதுவே எனக்கு வேவ் லென்த் கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே அந்த ஆர்டர் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ். இருக்கிறதுல யாருக்கு அதிகமாக இருக்கும்? அயோடினுக்கு அதிகமாக இருக்கும் அண்டு கார்பனைலுக்கு லோவாக இருக்கும். பிகாஸ் எனர்ஜி அண்ட் வேவ் லென்த்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. எக்ஸாம்பிள் FeCN6 4-. Fe என்ன ஸ்டேட்ல இருக்கு? சைனைடு அப்படிங்கும் போது நெகட்டிவ் லிகாண்ட், ஸோ மைனஸ். எத்தனை சைனைடு இருக்கு? 6 சைனைடு இருக்கு, ஸோ 6-. ஸோ +2ன்னு போட்டேன் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நம்பரும் டேலி ஆகி வெளில இருக்கக்கூடிய நம்பரும் சேம் ஆயிடும். Fe +2 அப்படிங்கும் போது எனக்கு என்ன இருக்கும்? நார்மலாக Fe அப்படிங்கும் போது 26, 3d6 4s2 இருக்கும். 3d6 4s2. +2னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி என்னவாயிடும்? இட் பிகம் 3d6. ஸோ 3d6 நான் டயக்ராமாக போடுறேன். 1 2 3 4 5 6. இப்போ என்ன ஆகுது? இது நார்மலாக மெட்டலாக இருக்கும் போது இப்போ லிகாண்ட் வந்து கிட்ட வர ஆரம்பிக்குது. அதாவது சைனைட் லிகாண்ட் மெட்டலை அப்ரோச் பண்ணால் என்ன ஆகும்? டியூ டு ரிப்பல்ஷன் எனக்கு டி ஆர்பிட்டால் 2ஆ ஸ்பிளிட் ஆகிடும். இங்கே எவ்வளோ லிகாண்ட் இருக்குது? 6 சைனைடு இருக்குது. அப்போனா ஆக்டாஹெடல். ஆக்டாஹெடல் அப்படின்னா லிகாண்ட் எப்படி அப்ரோச் பண்ணும்? மெட்டலை அலாங் தி ஆக்சிஸ் அப்ரோச் பண்ணும். ஸோ அப்போ இஜி ஆர்பிட்டால்
repel higher goes to higher energy, T2G repels low and goes to lower energy. ஸோ T2G EGன்னு ஸ்ப்ளிட் ஆகிடும் டியூ டு லிகாண்ட். ஆக்டாஹைட்ரல் அதாவது 6 லிகாண்ட் இருந்தாலே அது ஆக்டாஹைட்ரல். ஆக்டாஹைட்ரல்னாலே T2G கீழே இருக்கணும், EG தான் ஹையர் எனர்ஜியில் இருக்கணும். ஓகே, இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுவேன் இதில் எலக்ட்ரானை அப்படின்னா, இந்த லிகாண்டை பாருங்க. இப்போ நம்பர் ஆஃப் லிகாண்டு பார்த்தோம். நம்பர் ஆஃப் லிகாண்ட் வந்து 6. ஸோ ஆக்டாஹைட்ரல் T2G கீழையும் EG மேலையும் போட்டோம். இப்போ லிகாண்டை பார்க்கணும். லிகாண்ட் எனக்கு என்னது? லிகாண்ட் அப்படிங்கிறது சைனைட். சைனைட் அப்படிங்கிறது எனக்கு எந்த கேட்டகரியில் வரும்? ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்ட்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த எனர்ஜி கேப் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுத்துக்குமான அந்த கேப் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேப் அதிகமாக போடுறேன். T2G EG. இந்த கேப் அப்படிங்கிறது டெல்ஓ வேல்யூ, அதாவது இஜிக்கும் T2Gக்கும் உள்ள அந்த எனர்ஜி கேப் பயங்கர அதிகமாக இருக்கும். டெல்ஓ வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த லிகாண்டை இந்த T2G EG ஸ்பிளிட்டான ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறேன். எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ டோட்டலாக 6 எலக்ட்ரான் இருக்கா? 1 2 3. இப்போ 4th எலக்ட்ரான் இந்த இஜிக்கு போகுமா அப்படின்னா போகாது. ஏன்? ஏன்னா எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெல்ஓவோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. 4th எலக்ட்ரான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போகாது. ஸோ என்னது? பேரிங் எனர்ஜி ரொம்ப கம்மி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? 4th எலக்ட்ரான் எங்கே வந்துடும்? T2Gக்கு வந்துடும். 5th இங்கே ஃபில் ஆகிடும். 6th இங்கே ஃபில் ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான அந்த டெல்ஓ இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அதிகம். அந்த கேப் ரொம்ப அதிகம். 4th எலக்ட்ரான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போய் ஃபில் ஆக விரும்பாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? 4th எலக்ட்ரானும் T2G ஆர்பிட்டாலே ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ டெல்ஓ வந்து இங்கே என்னவா இருக்கு? அதிகமாக இருக்கு. யாரை விட? பேரிங் எனர்ஜியை விட. பேரிங் எனர்ஜி கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸியாக பேர் பண்ணிட்டோம். 4th எலக்ட்ரான் ஆக்சுவலாக எங்கே போட்டிருக்கணும்? இஜியில் போட்டிருக்கணும். பட் டெல்ஓவோட வேல்யூ, அதாவது அந்த கேப் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? பேரிங் எனர்ஜி கம்மியாகவும் இருக்குது. அதனால 4th எலக்ட்ரானை பேர் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பேர் பண்ணி போட்டிருக்கேனா? ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? டெல்ஓ அதிகமாக இருக்கும், பேரிங் கம்மியாக இருக்கும். ஸ்ட்ராங் லிகாண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லுவாங்க? லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னே இருக்காது, எதுவுமே அன்பேர்டாகவே இல்லை பாருங்களேன். ஸோ இட்ஸ் அ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். FeH2O whole 6 2+. ஸோ வாட்டர் அப்படிங்கிறது என்ன லிகாண்ட்? நியூட்ரல் லிகாண்ட். ஸோ 0. அப்போ மெட்டலுக்கு மேலே என்ன நம்பர் போட்டால் வெளில இருக்கக்கூடிய இந்த நம்பரும் உள்ளே இருக்கக்கூடிய நம்பரும் சேமாக வரும்? +2 போட்டால் 2 + 0 2ன்னு வரும். ஸோ உள்ளேயும் வெளிலையும் டேலி ஆயிடுச்சு. அதே போல் Fe என்ன ஸ்டேட்டில் இருக்குது? +2 ஸ்டேட்டில் இருக்குது. +2னா 3d6. அப்போனா டி ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6. லிகாண்ட் அப்ரோச் பண்ணுது. யார் இங்கே லிகாண்ட்? வாட்டர் லிகாண்ட் அப்ரோச் பண்ணுது. வாட்டர் அப்படிங்கிறது என்ன லிகாண்டில் வரும்? வீக் லிகாண்டில் வரும். ஸோ இங்கே பாருங்க, இது ஸ்ட்ராங் லிகாண்ட். இங்கேருந்து போக போக எனக்கு ஸ்ட்ராங், இதெல்லாம் ஸ்ட்ராங் லிகாண்ட். வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு வீக் லிகாண்டில் வந்துடும். ஸோ வீக் லிகாண்டாக இருந்தால் என்ன கம்மியாக இருக்கும்? ஸ்பிளிட்டிங் கம்மியாக இருக்கும். அதாவது T2Gக்கும் EGக்கும் உள்ள அந்த கேப் வந்து கம்மியாக இருக்கும்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அடுத்து பாருங்க எவ்வளோ லிகாண்ட் இருக்குது? ஸோ நம்பர் ஆஃப் லிகாண்ட் வந்து 6 இருக்குது. 6னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ ஆக்டாஹெட்ரல்னு அர்த்தம். ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா லிகாண்ட் எப்படி அப்ரோச் பண்ணும்? அலாங் தி ஆக்சிஸ் அப்ரோச் பண்ணும். ஸோ டி ஆர்பிட்டால் 2ஆ ஸ்பிளிட் ஆகுறதுல எந்த டைரக்ஷனில் வரும்? அலாங் தி ஆக்சிஸ் வரதுனால இஜி எனக்கு மேலே போயிடும், T2G கீழே வந்துடும். ரெண்டுக்குமான எனர்ஜி கேப் என்னவா இருக்கு? கம்மியாக இருக்கு. ஏன்? H2O அப்படிங்கிறது என்ன லிகாண்ட்? இட்ஸ் அ வீக் லிகாண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்பிளிட்டான ஆர்பிட்டால எலக்ட்ரானை ஃபில் பண்ணும். டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 6 எலக்ட்ரான் இருக்குது. 1 2 3. இப்போ 4th எலக்ட்ரான் கீழேயே ஃபில் ஆகுமா இல்லை இஜியில் ஃபில் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இஜியில் ஃபில் ஆகும். ஏன்? டெல்ஓ இங்கே கம்மியாக இருக்குது, ஆனால் யார் அதிகமாக இருப்பா? பேரிங் எனர்ஜி அதிகம். பேரிங் எனர்ஜி அதிகம்னா என்ன? பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 4th எலக்ட்ரான் இங்கே உங்களால் ஈஸியாக பேர் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா பேரிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 4th எலக்ட்ரான் எங்கே போயிடும்? இஜி ஆர்பிட்டாலுக்கு போயிடும். அண்ட் 5th அடுத்து என்ன ஆகும்? எப்போதும் போல 6th இங்கே வரும். ஏன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹுன்ஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் பேரிங் பண்ணணும்.
லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹுன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணாது. ஆனால் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹுன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். ஸோ பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும்? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஹை ஸ்பின்னா என்ன? அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது பாருங்க. 1 2 3 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா? அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்லாம் என்ன பண்ணும்? ஹுன்ஸ் ரூலை ஒபே பண்ணும். அதாவது சிங்கிளாக எலக்ட்ரானை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேரிங் பண்ணுவாங்க. ஆனால் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா அங்கே டெல்வோட வேல்யூ அதிகமாக இருக்கும், பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்கும். பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஈஸியாக 2 எலக்ட்ரானை பேர் பண்ணிடலான்னு அர்த்தம். பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால இது டஸ் நாட் ஒபே ஹுன்ஸ் ரூல். இவ்வளோதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஆக்டாஹெட்ரில் பொறுத்தவரையும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட் அண்டு அந்த ஷார்ட்கட் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெடல் காம்ப்ளெக்ஸ். டெட்ராஹெடல் அப்படிங்கும் போது எவ்வளோ லிகாண்ட் இருக்கும்? 4 லிகாண்ட் இருக்கும். இந்த 4 லிகாண்டும் எப்படி அப்ரோச் பண்ணும்? ஸோ 5 டி ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 லிகாண்டும் எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா 1 2 3 4 லிகாண்ட் வருது. இந்த 4 லிகாண்டும் இன்பிட்வீனில் வரும். இன்பிட்வீன் தி ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணும். இன்பிட்வீன் ஆக்சிஸில் என்னென்ன ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 3 ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது dxy dxz dyz இந்த 3 செட் ஆஃப் ஆர்பிட்டால T2Gன்னு சொல்லுவோமா? இங்கே பொறுத்தவரையும் G அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டெட்ராஹெடல் அப்படிங்கிறது என்ன கிடையாது? சிமெண்ட்ரி கிடையாது. அதாவது 2 ஹாஃபாக உங்களால் கட் பண்ண முடியாது. என்ன? டெட்ராஹெடல் மாலிகுல. அப்படி இருக்கும்போது இட்ஸ் நாட் அ சிமெண்ட்ரி. அதனால என்ன பண்ணுவாங்க? ஜிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாமல் T2 அப்படிங்கிற வேர்டு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் இந்த 2 ஆர்பிட்டால்னு சொல்லுவோம் இ ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. லிகாண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுது? இன்பிட்வீனில் அப்ரோச் பண்ணுது. அதாவது T2 அப்ரோச் பண்ணுது. அப்போ ஆக்டாஹெடல் பொறுத்த வரையும் நம்ம என்ன படித்தோமோ அது அப்படியே ஆப்போசிட்டில் டெட்ராஹெடலுக்கு வரும். அதாவது T2 அப்படிங்கிறது என்ன ஆகும்? ஹையர் எனர்ஜிக்கு போயிடும். இ அப்படிங்கிறது லோவர் எனர்ஜிக்கு வந்துடும். ஏன் அப்படியே மாறி இருக்கு? ஏன்னா லிகாண்டோடைய அந்த அப்ரோச் பண்ணக்கூடிய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால ஆக்டாஹெட்ரலையும் டெட்ராஹெட்ரலையும் அந்த ஸ்பிளிட்டிங் அதாவது T2G அப்படிங்கிறது எபோ பிலோ சேஞ்ச் ஆகுது. ஆக்டாஹெட்ரல்ல அலாங் தி ஆக்சிஸ்ல லிகாண்ட் வருது. ஸோ இஜி மேலையும் T2G கீழேயும் வந்துடுது. டெட்ராஹெட்ரல்ல இன்பிட்வீன் தி ஆக்சிஸ் லிகாண்ட் அப்ரோச் பண்ணுது. ஸோ T2 மேலையும் இஜி கீழேயும் போயிடுது. இதுதான் டெட்ராஹெடலுக்கான டயக்ராம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த சைடு அதை போடுறேன். ஸோ 5 டிஆர்பிட்டால் இருக்கு. மெட்டல் நார்மலாக சேம் எனர்ஜியில் இருக்கும். லிகாண்ட் அப்ரோச் பண்ணோன்னே 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ லிகாண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுது? இன்பிட்வீனில் அப்ரோச் பண்ணுது. ஸோ T2 வந்து லோவர் எனர்ஜிக்கும் லோவர் எனர்ஜிக்கும் T2 ஹையர் எனர்ஜிக்கும் மூவ் ஆகிடும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா அதோடைய ஆக்சுவல் எனர்ஜிலேருந்து 2/5 டெல்வோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா -3/5 டெல்வோ டிக்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டெட்ராஹெடல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா அது ஆல்வேஸ் என்னவா தான் இருக்கும்? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அர்த்தம்? பேரிங் எனர்ஜி ரொம்ப அதிகம்னு அர்த்தம். பேரிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். இது ஹுன்ஸ் ரூலை ஒபே பண்ணும். அதாவது 6 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலாம்? டெட்ராஹெடல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா சிங்கிளாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் என்ன பண்ணலாம்? பேரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டெட்ராஹெடல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்போதும் போல் சிங்கிளி ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து டபுளி ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்டாஹெடலாக இருந்தால் மட்டும் அந்த லிகாண்டை பொறுத்து வீக் ஃபீல்டாகவும் ஸ்ட்ராங் ஃபீல்டாகவும் இருக்கும். ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? T2Gயை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் இஜியை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுவே வீக் லிகாண்டாக இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அது ஹுன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். ஸோ T2
அண்ட் இஜி சிங்கிளாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், பேரிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.